இந்த கேனை பாருங்க, இந்த கேனை பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா உங்க ரெண்டும்? கேன் வாட்டர்ல தவளை நீந்தி இருக்கிறத பார்த்து வாடிக்கையாளர் ஒருவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் சாலையில கிருஷ்ணா அப்படிங்கிற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருது. இங்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை சிறிய பாட்டில் முதல் பெரிய கேன்கள் வரைக்கும் 7 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்து வராங்க. இந்த குடிநீர் மயிலாடுதுறை மாவட்டம் இல்லாம வெளி மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில கச்சேரி சாலையில செயல்பட்டு வரக்கூடிய மளிகை கடை ஒண்ணுத்துல பொதுமக்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாட்டர் கேன்ல உயிருடன் தவளை இருந்திருக்கு. இத பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் பேர்ல அந்த இடத்துக்கு போய் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ வாட்டர் கேன்ல தண்ணீர் நிரப்பப்பட்ட தேதி மற்றும் காலாவதியான தேதி குறிப்பிடாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதையடுத்து காலாவதி தேதி குறிப்பிடாம இருக்கக்கூடிய வாட்டர் கேன்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மளிகை கடைக்காரரை எச்சரிச்சிருக்காங்க. உங்களுடைய மிஸ்டேக் சொல்ற தண்ணி தயாரிக்கிறது நீங்க கிடையாது, வாங்கி விற்கிறதா. நீங்க வாங்கி விற்கிற பொருளுக்கு குறிப்பிடணும், அதுக்கான விலை நீங்க வாங்குறீங்க. அந்த விலை வாங்கும் போது நீங்க தயாரிப்பு காலத்துக்கு கேட்டா சொல்ல வேண்டும், உங்க கடமை. நீங்க ஒரு வியாபாரி, இதுல தயாரிப்பு எதிர காலத்தில் எப்படி இந்த கேன் நீங்க வாங்குனீங்க? இருந்தே பார்த்தா இல்ல சார், போட்டோ எடுத்து இல்லைங்க. இந்த கேனை பாருங்க, இந்த கேனை பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா உங்க ரெண்டும்? ஒரு ஓசில தரல, அவரு காசு தான் தராரு. இப்ப பாருங்க, இந்த கலர்ல இருந்துச்சுன்னா நான் எப்படி இந்த கேன் அலோ பண்றது வியாபாரத்துக்கு? மேலும் கிருஷ்ணா வாட்டர் கேன் நிறுவனத்துக்கு நேரடியா சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ மினி லாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய வாட்டர் கேன்கள்ல உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாமல் கடைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கிறது தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் சம்பளம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. மூடி போட்டு எப்படி மாற்றுவீங்க? நேரில் மாற்றுங்களா? அன்லோட் எப்படி பண்ணீங்க? டேங்கில் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லுங்க. சரி, அப்புறம் டேங்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு கேப் போட்டு வச்சு வெளியே பண்ணுங்க. எப்படி இவ்வளோ கேனில் டேட் இல்லாமல் இருக்கு? ஒரு கேனில் கூட இல்லையே. லாஸ்ட் ஒரு டவரெல்லாம் படிக்கிறப்ப நான் வெளியே கடையில் பார்த்து வந்திருக்கேன். இப்போ வெளியே மார்க்கெட்டில் ஒரு கடையில் பார்த்துட்டு டேட்டுலாம் கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நான் ஒன்றும் இங்கே நீங்கள் பிடிச்சிருந்து கேனில் பார்க்கல, வெளியே மார்க்கெட்டில் பார்த்து கடை இருந்தாங்க. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ல தவளை வர்றதற்கு வாய்ப்பில்ல அப்படின்னும் தண்ணீர் நிரப்பப்படாத வாட்டர் கேன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த தவளை உள்ள நுழைந்திருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காலி கேன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்துல தவளைகள், நத்தை, மரவட்டை இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த குடிநீர் நிறுவனத்துல சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன்ல தவளை உயிருடன் இருந்திருக்க சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.